உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த வளர்ந்து கெட்டவன்ட்ட பேசிட்டேன். இவன் இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டான். சரியா? எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுனா புரியல. அட என்னடி எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு நேட்டு இவன் தான் இவன் செஞ்சது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டான். இனிமே நல்லபடியா திருந்தி வாழுதேன்னு சொல்லுதான். விடு, நடந்தது நடந்து போயிடுச்சிடலாம். அந்த எசைக்கு கூடவே நல்லா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லுதான் இல்ல இவன். நீ என்ன சொல்லுத? அவனே மனசு மாறி இனிமே ரத்தினாவை மறந்துடுறேன், நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இசக்கி கூடவே வாழுதேன், நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதான். நீ என்ன சொல்லுத? நெசமாவ சொல்லுதா? பின்ன நான் என்ன இவனை சனியை சொல்ல விட்டு இவனை மண்டைய மட்டும் ஆட்ட சொல்லுதானா? எட்டே நெசமாவே இவன் தான் சொல்லுதான். எசக்கி கூட வாழுதேன்னு சொல்லுதான். சொல்லுதானே? இல்லே வளர்ந்து கட்டவனே, மத்ததுக்கெல்லாம் நாக்கு நீளுதுல்ல, நல்லா வாயை திறந்து சொல்ல. உன் அம்மை சந்தேகப்படுதால்ல? ஆமாம்மா, நான் மனசு மாறிட்டேன். இனிமே எனக்கு அந்த ரத்னா வேண்டாம். எசுக்கி கூடவே வாழ்ந்துக்கிடுதேன். நீ தான் போய் அவளை அழைச்சிட்டு வரணும். இன்னும் என்னம்மா யோசனை? ரத்னாவா இருந்தா என்ன, எசக்கியா இருந்தா என்ன, உங்க அண்ணம்மாவ தானே. பெரியவருக்கு கட்டினா என்ன, சின்னவருக்கு கட்டினா என்ன, இந்த வீட்டுல வாழ வந்தா பத்தாதா? சிவபால இதை தாங்க மாட்டானேன்னு. எடி அந்த ஒத்த ஓட்டு இருக்கானே அப்படி சொல்ல மாட்டேன். எட்டி அவன் தாங்கினா என்ன, தாங்காட்டி என்ன? இப்ப எட்டி ஒரு விஷயம் நடந்துடுச்சு, நடந்ததை மாத்த முடியுமா? இந்தாரு, அவனுக்கு அவன் மாமன் பொண்ணு தான் வேணும்னா வீராவை வேணா அவனுக்கு கட்டி வச்சிருவோம். இந்தாரு, இப்ப சொல்லுதேன், அந்த எசக்கி தான் என்னோட மூத்த மருமக. இத ஆறாலையும் மாத்த முடியாது. போய் நல்லபடியா பேசி சமாதானப்படுத்தி அந்த எசக்கி இங்க கூட்டு வா. எல்லாம் ரெண்டு பேரும் நல்லபடியா வாழட்டுண்டி. இந்தாரட்டி பாக்கியம், இப்ப நீ எசக்கிய கூட்டிட்டு வந்து இங்க வாழ வைக்கலன்னு வெய்யி, வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறின மாதிரி உன் மவன் பெரியவன் மறுபடியும் ரத்னா வேணும்னு முறுக்கிக்கிட்டு நிப்பான். அப்ப நீ என்ன செய்வ? மதனி, மறுபடியும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தெரியுதுல்ல, அப்ப நீதான் போகணும். இத பாரு, பெத்தவளா பொறுப்பா போய் அந்த எசக்கிய சமாதானம் பண்ணி நீதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உன் மூத்தமவன் மறுபடியும் தாலி எடுத்துக்கிட்டு போய் அந்த ரத்னா கழுத்துல கட்டிடுவான். உன் மவனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுமா, ரெண்டு பொண்டாட்டி வேணுமான்னு நீதான்ல முடிவு பண்ணணும். போய் நல்லத்தனமா பேசி உன் மருமவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. போ. அப்பா, காலையில இருந்து நீ சரியாவே சாப்பிடல. ஒரு வாய் சோறு போட்டு கொண்டு வரவா? வேணாத்தா, பசிக்கல. பசி எடுக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன். மாமா, ஏற்கனவே உங்களுக்கு பிபி ஷூட் ஆயிருக்கு. டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். பசிச்சா மறக்காம சாப்பிடுங்க மாமா. அண்ணா, பார்த்தா என்னம்மா, என்ன விஷயம்? திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்க? அவன் எங்கல? சண்முகமா வெளியே போயிருக்கான். அப்படின்னா நான் அண்ணன் கிட்டயே பேசிக்கிடுதேன். என்னத்தா, என்ன பேச போற? அண்ணன், நான் முத்து பாண்டியோட அம்மாவா இங்க வரல.
உன் தங்கச்சியா தான் இங்க வந்திருக்கேன். எசக்கியோட அத்தையா வந்திருக்கேன். அண்ணே, நான் முத்துப்பாண்டியோட அம்மாவா இங்க வரல. உன் தங்கச்சியா தான் இங்க வந்திருக்கேன். எசக்கியோட அத்தையா வந்திருக்கேன். எசக்கிய என் கூட அனுப்பி வைன. என் மவனோட அவ வாழட்டும். என்னத்தா பேசுற? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மா, என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சுதான் பேசுறியா? அந்த காட்டாங்கூட வாழணும்னு எசக்கிக்கு என்னமா தலையெழுத்து? பெத்த பாசம் கண்ணை மறைக்குதாமா? கண்ணை திறந்துகிட்டு என் தங்கச்சிய பாழ் கிணத்துல தள்ளிவிட சொல்லுதியா? இது உனக்கு நியாயமா இருக்கா? அத்தை வேணாம் அத்தை, நான் ஏதாவது பேசிட போறேன். செத்தாலும் அந்த முத்துப்பாண்டி கூட வாழ்றதுக்காக எசக்கிய நாங்க அனுப்பவே மாட்டோம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புத. உனக்கு ஈவு இருக்குமே இல்லையா? என் அக்கா எவ்வளவு நல்லவ தெரியுமா? அந்த முத்துப்பாண்டி மாமா கையால அடிய உதவி வாங்கணுமா? அக்கா பாவம் இல்லையா அத்தை? ஐயோ, நான் எதுக்கடி இருக்கேன்? எசக்கி நான் பெத்த புள்ள மாதிரி இல்லையா? இவள நான் பாத்துக்கிட மாட்டேனா? அண்ணா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் என் கண்ணை போல எசக்கிய பாத்துக்கிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுதேன். புள்ளைய என் கூட அனுப்பி வையின. அத்தை வேண்டாம், நான் ஏதாவது பேசிட போறேன். எசைக்கு வர மாட்டான், அங்க வந்து வாழ மாட்டான். வேணும்னா பஞ்சாயத்தை கூட்டி தாலியை கழட்டி கொடுப்பாளே தவிர அங்க வந்து வாழ மாட்டாத்த. இனி இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து நிக்காத. அவ சொல்றதுதாமா கரெக்ட். மனசுன்னு இருக்கிற யாரும் எசக்கிய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவ வரமாட்டான். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. அண்ணா, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. என்னத்த சொல்லுது? இனி என்னத்த சொல்லுது? ஒரு குட்டி மாடு வளர்த்து துள்ள துடிக்க சிங்கத்துக்கு இறையாக்குற மாதிரி உன் வீட்டுக்கு வந்து இறையாவ சொல்றியா மௌலா? இறையாவதுக்கு உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணுமா? சொல்லு. வேணாம். அங்க வந்து என் பிள்ளை சித்திரவதை பண்றது விட என் வீட்டுல எனக்கு மௌலாவே இருந்துட்டு போட்டு. வேணாத்தா, தயவு செய்து இன்னொரு தடவை என் வீட்டு படியேறி வந்து எதையும் கேட்காது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.